ஹலோ கைஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம லாக் ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிமிட் டிஸ்டன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்ப்போம். சேம் தான். நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் டேப் போயிட்டு இதில் ஆட் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரெயினில் வந்து இதில் வந்து லிமிட் டிஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து டார்கெட் வந்து சேம் தான். நான் வந்து இந்த ஸ்பேரை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் என்னோட டிஸ்டன்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து 10 மீட்டர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து கிராப் பண்ணி நான் மூவ் பண்ணேன்னா 10 மீட்டருக்கு மேலே வந்து இந்த ஆப்ஜெக்டை வந்து என்னால் மூவ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னால் 10 மீட்டருக்கு மேலே எந்த ஆக்சிஸ்லையும் வந்து மூவ் பண்ண முடியலை. ஸோ எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து தாண்டி போகக்கூடாது அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்சைடுன்னு இருக்கும். இதை வந்து நான் அவுட் சைடு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து 10 மீட்டருக்கு மேலே வந்து மூவ் ஆகும். பட் 10 மீட்டருக்கு உள்ளே வந்து மூவே ஆகாது. அதாவது இந்த ஆப்ஜெக்ட் கிட்டக்க வந்து என்னால் 10 மீட்டருக்கு கிட்டக்க வந்து போகவே முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே கிராஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்குலாம் வந்து நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த லிமிட் டிஸ்டன்ஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. நம்மளோட பிளெண்டர் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் வீக்லி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸஸும் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். அதில் உங்களோட டவுட்ஸை வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ கீழே உங்களோட டவுட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க.